என்னை காப்பாத்துங்கப்பா, என்னை கண்டிப்பா என்னை விட்டுறாங்கப்பா அப்படின்னு. யூடியூப் வீடியோ பார்த்து உடல் பருமனை குறைப்பதற்காக வெண்காரம் சாப்பிட்ட கல்லூரி மாணவி உயிர்வெட்ட பரிதாப சம்பவம். மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயங்க. போராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெண்காரம்னு சொல்லுவாங்க. அதை வெயிட் குறைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 19 வயசு பெண் ஒருத்தங்க அதை சாப்பிட ட்ரை பண்ணி அதனால் உங்களுக்கு வயிறு புண்ணாகி ப்ளீடிங் ஆகி ப்ராபப்ளி அதனால் தீவிர இரத்த சோகை அதெல்லாம் ஏற்பட்டு இறந்து போயிருக்காங்க. மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம். இந்த சோஷியல் மீடியா யுகத்தில் இன்னமும் வெயிட் லாஸுக்கு இத்தனை பேர் ஒரு நம்பகமான தகவல்கள் கொடுத்துட்ருக்கோம். எவ்வளோ மருத்துவர்கள், எவ்வளோ உணவு நிபுணர்கள் நல்ல தகவல்கள் கொடுத்துட்ருக்காங்க இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில். அதுலேயும் நமக்கு தேடி பிடிச்சி இந்த குறுக்கு வழிகளில் பார்த்து நமக்கு இந்த வெயிட் குறைக்க ட்ரை பண்ணது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம். 2 விஷயம் தெளிவுபடுத்திடுறேங்க. இதை ஜென்மத்துக்கும் ஞாபகம் வச்சுங்க. எந்த ஒரு சிங்கிள் பொருளை நீங்கள் சாப்பிட்றதுனால வெயிட் குறையுதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா அது பொய். அது சாத்தியக்கூறுகளே கிடையாதுங்க. ஒரு உணவை சாப்பிட்றதுனால வெண்காரம் சாப்பிடு வெயிட் குறையும், லெமன் ஜூஸ் சாப்பிடு வெயிட் குறையும், தேன் குடி வெயிட் குறையும், கொள்ளு ரசம் சாப்பிடு வெயிட் குறையும். அது பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய இந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் சரி, பாதிப்பு ஏற்படுத்தாத ஒரு சாதாரண ரசங்குடி அப்படிங்கிற மாதிரி விஷயமா இருந்தாலும் சரி, அது எதுவுமே உண்மை இல்லை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணுங்க. உலகத்தில் வெயிட்டை குறைக்கிறதுக்குன்னு ஒரு சிங்கிள் உணவுப் பொருள் கிடையாது. எந்த பொருளாலையும் போய் அப்படியே கொழுப்பெல்லாம் கரைச்சி அப்படியெல்லாம் எடுத்துகிட்டுலாம் வர முடியாது. கொழுப்புங்கிறது நமக்கு அதீத எனர்ஜி உங்களுக்கு உடம்பு சேமித்து வச்சுருக்கு. சிம்பிளாக நான் சொல்லுவேன், ஆற்றுல தண்ணி நிறையா போகுது, உங்களுக்கு மழை காலத்தில் எக்ஸ்ட்ரா தண்ணியை டேம் மாதிரி நம்ம சேகரித்து வச்சுருக்கோம். வெயில் காலத்தில் தண்ணி வரதில்லை, அப்போ அந்த டேமை தண்ணி திறந்து விட்டு பாசனத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். அதே கான்செப்ட் தான் கொழுப்பும். ஸோ எனர்ஜி எக்ஸ்ட்ரா இருக்கிறப்ப அது கொழுப்பாக உடம்பு சேகரிச்சுக்கும். ஒரு உடம்புல எனர்ஜி பற்றாக்குறை ஏற்படுறப்ப உணவு பத்தலைனாவோ நம்மளோட செய்யக்கூடிய வேலைகளுக்கு எரிசக்தி பத்தலைனாவோ அதை எரிச்சுக்கும். ஸோ எந்த உணவு எடுத்தாலும் அதை ஒரு சரியான விகிதத்தில் எடுத்து நம்ம ஹார்மோன்ஸை கண்ட்ரோல் பண்ணி மாவுச்சத்தை குறைச்சி நல்ல புரதங்கள், ஆரோக்கிய கொழுப்புகள், ஃபைபர் எடுத்து ஒரு தட்டுப்பாடு உண்டு பண்ணும்போது மட்டும்தான் வெயிட் லாஸ் ஆகும். எந்த ஒரு சிங்கிள் உணவுப் பொருளுக்கும் வெயிட் குறைக்கக்கூடிய தன்மை கிடையாது. இதை தெளிவாக எழுதியாவது வச்சுக்கோங்க. எங்கேயாவது மறுபடியும் பார்த்து ஏமாறாதீங்க. இந்த மாதிரி ஒரு உயிரிழப்பு அந்த அப்பா அழுகிறத பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப பாவமாக இருக்குது. இந்த தவறான முடிவுகளை இன்னமேலும் எடுக்கக்கூடாதுங்க. நான் கைகூப்பி கேட்டுக்கிறேன்.